மேடே டிக்ளேர் பண்றது எதுக்குன்னா, ஏர்போர்ட்டுக்கு வந்து இம்மீடியட்டா பெர்மிஷன் வேணும். மத்த ஏர்கிராஃப்ட் இன்கமிங், அவுட் கோயிங் ஏர்கிராஃப்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணி அந்த ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. ஏடிசி வந்து இதுக்கு பிரையாரிட்டி கொடுப்பாங்க. பிளஸ் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்டு, இந்த ஃபயர் என்ஜின் இவங்களெல்லாம் வந்து தயார் நிலையில வைக்கிறதுக்கு தான் வழி. வேற எதுவும் கிரவுண்ட்ல இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் மேடே டிக்ளேர் பண்றது. எனக்கு வந்து பிரையாரிட்டி கொடு, நான் வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் பண்றாங்க இல்லையா. மற்றபடி கிரவுண்ட்ல இருந்து அவங்களால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. மேடே டிக்ளேர் பண்றதுங்கிறது அவங்க சொல்றாங்க, சொன்ன உடனே அட்லீஸ்ட் அவங்க திரும்பி வர மாதிரி இருந்ததுன்னா மத்த பிளைன் வந்து டேக் ஆஃப், லேண்டிங் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இம்மீடியட்டா இந்த இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பிளஸ் நமக்கு வந்து எமர்ஜென்சி சர்வீசஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் மேடே டிக்ளரேஷன். மற்றபடி கீழே இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் த டே பைலட் வந்து பண்ண வேண்டியதான். ஆனா இந்த இன்சிடென்ட்ஸ்ல அன்பார்ச்சுனேட்லி வெரி சேட் டு சே தட் பைலட்டுக்கும் கண்ட்ரோல் போய் எந்த விதத்திலையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துதான் இந்த மாதிரி ஒரு விபத்துக்குள்ளா இருக்குங்கிறது எல்லாருடைய நம்பிக்கை. இது மேடே கால் கொடுத்திருக்காரு, பைலட் கொடுத்திருக்காரு. கொடுத்துட்டு ஃபர்தரா அவர் பேச முடியல. ஏன்னா இப்போ பிளைட்ல ஒரு மேடே கால் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரொம்ப என்ன சொல்றது டெட்லி பிரச்சனைக்கு தான் அது கொடுப்பாங்க. அதுக்கு முதல்ல எல்லாம் பேன் கால் கொடுப்பாங்க, வேற ஏதாவது சொல்லுவாங்க. மேடே கால் கொடுத்துட்டாங்கனால வெரி சீரியஸ் சம்திங் நடந்துட்டு இருக்குங்கிறது தான் அர்த்தம். அதுக்கு பிறகு என்னன்னா பைலட்டுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா ஜென்ரலி பாத்தீங்கன்னா நேவிகேட், ஏவியேட், கம்யூனிகேஷன் தான் கடைசியா வரும். அதனால அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு அவருக்கு அவகாசம் இல்லை. அப்ப என்ன பண்ணிருக்காரு, அவர் வந்து கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறது தான் இங்க நம்ம பார்த்துக்கிட்ட உண்மை. அந்த பிளைட் வந்து கீழே இறங்கி வந்து இதனுடைய இதான் நான் நம்புறேன். ஏன்னா அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆனா கூட இன்னொரு இன்ஜின்ல கிளீனா அது கிளைம் பண்ணி போகும். சிங்கிள் இன்ஜின் போதும். சிங்கிள் இன்ஜின் இருந்தாலே அது நல்லாவே அதுக்கு இனஃப் பவர் இருக்கு கிளைம் பண்றதுக்கு. ரெண்டு இன்ஜின்ல ஒன்னு இருந்தாலும் அதனாலதான் இது வந்து இவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டாக்குது. ஏதோ ஒரு காரணத்தால பவர் லாஸ், பாசிபிலிட்டி பேர்ட் ஸ்ட்ரைக், வேற எதுவுமே எனக்கு தோணல. ஏன்னா வெதர் கிடையாது, இல்ல இது ஐசிங் கண்டிஷன். சம்டைம் ஃபேன் பிளேட்ல வந்து ஐசிங் கண்டிஷன் அதிகமா இருந்ததுன்னா அதனுடைய எப்படி வந்து விங்ல ஐசிங் ஃபார்ம் ஆச்சுன்னா விங்கிற்கு லிஃப்ட் கிடைக்காது. அது மாதிரி ஃபேன் பிளேட் எஃபிஷியன்டா இருக்காது. அது மாதிரி இருக்கும். பட் டெஃபினெட்லி குஜராத் டெம்பரேச்சர்ல அங்க இருக்கிற காலையில இருக்கிற அந்த வெதர்ல எல்லாம் வந்து ஐசிங் ஃபார்மேஷன் ஸ்டார்டிங்ல நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. சோ வேற எப்படி பார்த்தாலும் ரெண்டு இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகாதுங்கிறது எல்லாராலையும் சொல்ல முடியும். எத்தனை அதுக்கு ப்ராபபிலிட்டி போட்டா நீங்க வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஏன்னா ரெண்டு செப்பரேட் இன்ஜின், ரெண்டுமே வெரி வெரி ஹைலி ரிலையபிள் இன்ஜின். ஸோ அப்படி ஆகாது. வேற ஏதாவது மால் ஃபங்க்ஷன் இருந்ததான்னு யாரும் சொல்ல முடியாது. ஒருவேளை வந்து சாஃப்ட்வேர்ல இருந்து எலிவேட்டர் ஏதாவது ஸ்ட்ரக் ஆச்சா, எலிவேட்டர் ஏதாவது இப்போ பின்னால எலிவேட்டருங்கிறது தான் உங்களுக்கு வந்து அந்த பிச்சை கண்ட்ரோல் பண்ணும். அது ஏதாவது கண்ட்ரோல் ஆச்சு. மற்றபடி ஹைட்ராலிக்ஸ்ல ப்ராப்ளம் இருந்தா கூட ஹைட்ராலிக்ஸ் வந்து பேக்கப் ஹைட்ராலிக் 3 இருக்குது, ஏபிசின்னு சொல்லிட்டு. ஒன்னு இல்லைன்னா கூட இன்னொரு ஹைட்ராலிக் ஹெல்ப் பண்ண பேக்கப் இருக்கு.